இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கால் பண்ணாங்களா? டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவங்களா? என்னக்கா சொல்றீங்க? நான் உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வர்மா அந்த ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரையும் கடத்திட்டு போயிருக்கானோ. அவனோட ஆளுங்களை மட்டும் கிடையாது, அங்க இருந்த போலீஸ்காரங்களையும் சேர்த்து கடத்திட்டு போயிருக்கான். சரிக்கா, இப்ப இது எதுக்குக்கா நம்ம கிட்ட சொல்லணும்? இல்லடா, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தப்போ வர்மா கூட நீயும் இருக்கிறத அவங்க பார்த்ததா என்கிட்ட சொல்றாங்க. நானா? அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அக்கா, நான் எதுக்குக்கா இதெல்லாம் பண்ண போறேன்? எனக்கும் எதுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லக்கா. அக்கா, நீங்களே பாத்தீங்கல்ல, நான் உங்க கூட தானக்கா இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? அக்கா, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குக்கா. யாரோ வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கபிலா, நீ ஏன் இப்ப பதட்டப்படுற? எனக்கு தெரியாத உன்னை பத்தி? இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு புரியுது. யாரோட வேலைக்கா? ஏடி. அந்த ஏடிதான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஏங்கா, என்ன இப்படி மாட்டி விடுறதுல அந்த ஏடிக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என்ன பழி வாங்குற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட கணக்கு கபிலா. அவ இதெல்லாம் பண்றது உன்னை பழி வாங்கறதுக்காக இல்ல, என்ன ஜெயிக்கிறதுக்காக தான். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அவ மோதுறது இந்திராணி கிட்ட. கூடிய சீக்கிரமே இதோட எஃபெக்ட் என்னன்னு அவ தெரிஞ்சுப்பா. நீ கவலைப்படாத கபிலா, என்ன தாண்டி அவளால உன்னை எதுவுமே பண்ண முடியாது. கபிலா, இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இப்பவே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரி, நீ போ. எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.